சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 22வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். அற்புதமான ஒரு பாடல் இன்றைய பாடல். ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, கன்மம் ஏது என்று குருநாதரின் திருவடிகளுக்கு மாணாக்கன் வைத்த விண்ணப்பமான கேள்விகளுக்கு குருநாதர் மிக அழகாக இதற்கு நமக்கு விரித்து கொடுக்கின்றார். 22வது பாடல் பாருங்க. ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக, மாறா மலம் இரண்டும் வா சொல்ல கூறில் அறியாமை ஆணவம், நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். அதாவது இந்த அனாதி காலம் தொட்டு இந்த ஆன்மாவை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய 2 மலங்கள் என்ன அப்படின்னா ஆணவமும் கன்மமும். நம்மை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியது இந்த ஆணவம் கன்மம் என்று சொல்லப்படுகின்ற 2 மலங்கள். இதில் ஆணவம் என்று சொல்லுவது அறியாமை. ஒரே வார்த்தையில் அடிச்சிட்டாரு நம்ம குருநாதர். ஆணவம்னா என்ன சாமின்னு கேட்டதுக்கு ஆணவம்னா அறியாமை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, கன்மம்னா என்ன? அழகான ஒரு பொருள் சொல்றாரு பாருங்க. நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். நானே சந்தோஷப்படுறேன், நானே கவலைப்படுறேன் அப்படின்னு நம்மை விட்டு பிரியாமல் அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கின்றோமே, நுகர்கின்றோமே, அதுதான் கன்ம வினை என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லிட்டாரு. இன்ப துன்ப அனுபவங்களை கொடுப்பது வினையின் வேலை. இதுல ஆணவம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அறியாமைன்னு சொல்லிட்டாரு. அறியாமைன்னா எதுக்காக அறியாமைன்னு நாம சொல்றோம்? ஏன்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் எங்கேருந்து வருது, எதனால் வருது என்பதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. எப்போவுமே என்ன நினைக்கிறோம்? நான் செய்தேன், இது என்னுடையது, நான் பேசினேன், நான் போனேன், நான் வந்தேன் அப்படின்னு இந்த யான் எனது என்று சொல்லப்படுகின்ற யான் என்று சொல்லப்படுகின்ற அகப்பற்றும் எனது என்று சொல்லப்படுகின்ற புறப்பற்றும் தான் இதற்கு முக்கியமான காரணங்களாக அமைகின்றது. அப்ப இந்த அகப்பற்று புறப்பற்று இரண்டில் இருந்தும் நாம் நீங்க வேண்டும், நாம் வெளியில் வர வேண்டும் அப்படின்னா பெருமானின் திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும். அந்த குறிப்பை தான் இன்றைய பாடல் நமக்கு சொல்லுது. அதாவது ஆணவம் என்று சொல்லப்படுவது காரணம், அதன் காரியம் என்று சொல்லப்படுவதுதான் அகப்பற்று புறப்பற்று என்று சொல்லப்படுவது. இதில் அகப்பற்று என்பதுதான் யான், புறப்பற்று என்பது எனது என்பது. இந்த இரண்டையும் நாம விட்டொழிக்க வேண்டும் என்றால் அறிவு விளக்கம் பெற வேண்டும், அறிவு தெளிவு பெற வேண்டும். என்ன தெளிவு பெற வேண்டும்? இது எதுவுமே நான் செய்தது கிடையாது, எல்லாமே பெருமானின் திருவருள் அப்படிங்கிற தெளிவு நமக்கு கிடைக்க வேண்டும். அது கிடைச்சதுன்னா அறியாமை நம்மை விட்டு விலகும். அறியாமை விலகினால் ஆணவத்துக்கு வேலையே இல்லாம போயிடும். ஆக இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைந்து இருப்பதாகத்தான் நாம் இங்க பார்க்க வேண்டியது இருக்கின்றது. பார்க்கவும் முடியும். ஏன்னா ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமல் இருக்கின்றது. இப்ப பாருங்க, இந்த பாடல்ல 6 தத்துவமும் சொன்னோம். 36 தத்துவங்கள் என்னன்னு உனக்கு சொல்லிட்டேனா, முடிவாக அடுத்ததாக மாறா மலம் இரண்டும் வா சொல்ல கூறி. நீ வா, நான் உனக்கு அடுத்த கேள்வி நீ கேட்ட இல்லையா, உனக்கு அது என்னன்னு சொல்றேன் பாரு அப்படின்னு குருநாதர் சொல்லி அறியாமை ஆணவம், ஒரே வார்த்தை அறியாமை என்பது ஆணவம். அடுத்தது நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். நீ உன்னை விட்டு பிரியாமல் பார்க்கின்றாய் அல்லவா இன்பத்தையும் துன்பத்தையும். அந்த இரண்டும் எங்கிருந்து வருகின்றது, எதனால் வருகின்றது அப்படின்னா வினையின் காரணமாக வருகின்றது என்பதை உணர்ந்து கொள் என்று சொல்லி மிக அழகாக சுருக்கமாக ஆனால் அதே நேரம் நிறைவாக சொல்லி அருள் செய்கின்றார் இந்த 22வது பாடலில். மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். அதுவரை விடை பெற்றுக் கொள்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். Hi there, it's me again, your Lavanya. We are going to discuss about the next verse in Unmai Vilakkam. Verse number 22. Just a small recap. This disciple was asking the Guru about
8 questions. The Guru was given 8 questions by the disciple. Guru has just answered one question until verse number 21. Now we are going to move on to the next 2 questions. If you recap the questions, the first one is, what are the 36 tattvams? And the next 2 questions were, what is Aanavam and what is Karma? So today's song, today's verse is going to explain us about these 2 truths. Verse goes this way. ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக மாறா மலம் இரண்டும் வா சொல்ல கூறில் அறியாமை ஆணவம் நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். Beautifully explained verse. Why we say that is, whatever we are facing in our life right now, whether it is happiness or sadness, the root cause for that has been explained in this verse. So he's going to answer 2 questions. One is, what is Aanavam? Aanavam, again, it's a technical term, so we don't want to translate that directly. Aanavam is ignorance. If you look at it, the simple meaning of that is ignorance. So here the Guru is explaining there are 2 kinds of malam. Malam is nothing but something that is always with us but undesirable areas, undesirable attributes that is always there with the soul. The 2 attributes which is every time it is with us, it never goes away from us. There are 2 things which is called as Aanavam and the other one is Kanmam. Kanmam is nothing but karma. What do you mean by this Aanavam? Aanavam simply means ignorance. When we don't know something, that is what we call it as ignorance. Now this particular ignorance is, if you look at it in terms of the cause and effect analysis, ignorance is basically the cause. And what is the effect because of that? There are 2 verses that we constantly, 2 words that we constantly keep using. I, mine. When you say I, this is basically a self-attachment. We are attached to our own self. We always say, I am, I am. So whenever we say I am, that is basically the self-attachment we are looking at. This is one of the effect because of ignorance. Why we call it as ignorance is because once we know everything is done as per destiny, as per what Lord Shiva has destined on us, we will not have that I did it, I said it, it is something that I did. We will never get into that. So the moment someone is using I extensively, that is a form of ignorance. The second one is mine. When a person is using the word mine, that is also a form of ignorance. So when you look at it, ignorance is the cause, I and mine is the effect of that. When we are ignorant, we always think I am doing it and this is mine. But actually, if you look at it, once the ignorance is moving away from us a little bit, we will have the clarity that everything is given by Lord Shiva and we don't own anything. Nothing belongs to us. Nothing, literally nothing is our effort. Even if we want to talk today, open our mouth and utter a word, we need Lord Shiva's blessings. Even if we want to move our hands, eat, breathe, taste something, see something, we need Lord Shiva's blessings. Without him, we cannot do even a single simple work. Our normal mundane work can never be done without his blessings. So once we get away from this ignorance, that is where our thought process gets more attached to Lord Shiva. Rather than getting attached to our own self, we need to get ourselves attached to Shiva. So this is the first one we are looking at, which is called as Aanavam. Aanavam literally means ignorant, but let's look at the word's technical terms directly. So it is called as Aanavam. The next one is karma. What is karma? The Guru beautifully explains this. Niyana suhadukkam kuriya vinay. We always feel the sadness
and the happiness is enjoyed. Whatever comes into us, it is always our own effort. When we cry, we think, I am suffering. When we are laughing, we say, oh, I'm happy. Actually, if you look at it, are we happy? Are we sad? No. But what is giving us this experience is called as karma. Something that we have done, a deed that we have done earlier, dawns on us as a happy moment or a sad moment. Happiness or sadness, or basically pain and happiness. So whatever it is, when we gain something, when we go through a pain, it is all because of karma. So we need to get that kind of a the attachment must go away from us. We need to disassociate with this experience and say, whatever the soul had done earlier, it is going through the pain right now. The soul has done a good deed, it is going through the good cause right now, the good effect right now. So when we are able to get away, disattached, and then we are able to see, that is where the clarity will come in. And Guru beautifully explains what is Arnavam, what is Kanmam. Arnavam simply means ignorance, Kanmam simply means that it is the effect of whatever we have done in the previous birth, or whatever we have done even today morning dawns on at us right now. So simple cause and effect analysis works out beautifully over here. I'll come back again with the next verse very soon. Until then, bye-bye.